அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டோ, அல்லது வீட்டில இருந்தபடியே முருகன வழிபாடு செய்யும்போதோ, அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அதிகமாக வருது அப்படின்னா, காரணம் இது மட்டும் தான் இருக்கும். என்ன காரணம்? எதற்காக உங்களுக்கு கண்ணீர் அதிகமாக வருகின்றது? கண்ணீர் வராமல் எப்படி சுவாமி கும்பிடலாம்? அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, முருகனுடைய தீவிர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, முருகன பார்த்தாலே கண் கலங்குவாங்க. ஏன்னா, அவங்க மிகவும் நேசித்து வழிபாடு செய்வாங்க. முருகன ரொம்ப அதிகமாக நேசிப்பார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா, முருகன பார்த்தாலே கண் கலங்க செய்வாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் அதிக அன்பால தான் கண்ணீர் விடுவாங்க. ஒரு சில பேர் அதிகப்படியான கவலைகளால, அவங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டைகள் இருக்கலாம். அல்லது குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். மற்றும் திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அல்லது அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி நினச்சி கவலைப்படுறவங்களா இருக்கலாம். அதிகப்படியாக மனதில் கவலைகளை தேக்கி கொண்டு இருப்பவர்கள் முருகன் தீவிர பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, முருகனை பார்த்தோன்னே அழுதுருவாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே முருகா அப்படிங்கிறத நினச்சி முருகனை பார்த்தாலே கண்ணீர் விட்டுருவாங்க. அதற்கு காரணம் முருகன் மேலே அதீத அன்பால தான். எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதை நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணீர் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு அன்பால் அழுகிறாங்களோ, அதை விட அதிக கவலைகளால் தான் நிறைய பேர் சுவாமியை பார்த்த உடனே அழுதுறாங்க. கண்ணீர் அவங்கக்கிட்ட பெருகி கொண்டு வருகின்றது. முருகன் மேலே அன்பு கொண்டு வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீரானது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷத்தில் வருகின்றது. முருகா உன்னை நான் பார்த்துட்டேனே அப்படிங்கிறது, அந்த அலங்காரத்தை பார்த்து ரசித்து கண்ணீர் வருகின்றது. முருகன் அந்த இடத்துல இருப்பது போல் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அவர் உங்களுடைய முன்னாடி உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்ணீர் வருகின்றது. இந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி. ஆனால் கவலைகள் இருக்கிற கண்ணீர் பார்த்திங்கன்னா வலி அதிகம். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை நீ கொடுத்துருக்குறியே, நீ எப்போ தான் எனக்கு சரி பண்ணுவ? அல்லது நீ பார்த்துட்டு சும்மா தானே இருக்க, அந்த மாதிரி ஒரு கண்ணீர். அந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா என்றைக்குமே அந்த கண்ணீர் வீணாகாது. நிச்சயமாக முருகன் பார்த்து கொண்டே தான் இருப்பார். அனைத்து பிரச்சனையும் அவர் சரி செய்வார். கொஞ்சம் காலமும் தாமதமும் கட்டாயமாக ஆகலாம். ஆனால் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீங்கள் முருகனை நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அவர் நிச்சயமாக கைவிடவே மாட்டார். அந்த கண்ணீர் கட்டாயமாக முருகன் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதை சரி செய்து கொடுப்பார். முருகனுக்கு அதிகப்படியாக பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்த உடனே பரவசம் ஆகிறது, பார்த்த உடனே கண்ணீர் வருவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மனசில் அதிகமாக குழப்பங்களும் மற்ற கவலைகள் இருப்பது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், எனக்கு எப்போ தான் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற கேள்வியும் அதிகமாக இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார். முருகன் கொஞ்சம் தாமதம் ஆக்குவார். அவர் ஒரு சில பாடங்கள் நம்மளை கற்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் கொஞ்சம் ஒரு சில வேண்டுதலுக்கு தாமதப்படுத்துவார். மற்றும் ஒரு சில வேண்டுதல் சீக்கிரமாக நடந்தாலும் அதில் ஒரு பலன் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் தள்ளி வைப்பார். ஆனால் நம்ம முருகன்ட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அது நடக்க தான் செய்யும். கட்டாயமாக அது நடக்கும். நடக்கத்தான் செய்யும்னா அது கட்டாயமாக நடக்கும். அவருடைய அனுக்கிரகத்தால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். முருகனை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நினச்சி ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் கூட முருகனை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்ட்டு. அதெல்லாம் நம்ம நினச்சி கவலைப்படவே தேவை கிடையாது. எல்லாமே முருகன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கண்ணீர் அதிகமாக வருது அப்படின்னா, கண்ணீர் வராமல் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் விடுவது நல்லது, அது ஒன்றும் கெட்டது கிடையாது. பட் நம்ம எதுக்கு எடுத்தாலும் அழுகிறதும் நமக்கு மனசில் கொஞ்சம் வீக் கொடுத்துரும். அதாவது நம்மளுடைய பலவீனம் ஆயிடுவோம் நம்ம. அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக அழுகவும் கூடாது. உங்களுடைய பக்தி ரொம்ப நல்ல பக்தி தான், உண்மையான பக்தி தான், அன்பு உண்மையானதா, பரிசுத்தமானதா இருந்தாலும் நம்ம அதிகமாக அழக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்ணீர் விடுவது அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது, வீட்டுக்கும் நல்லதும் கிடையாது. ஆனால் நமக்கு கண்ணீர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கண்ணீர் ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய கவலைகளும் சரி எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பார். அதனால் நீங்கள் அழுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடணும்.
ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுதல் நம்ம கேட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அது நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நம்ம எனி டைம் வந்து அழுகுறதும் நமக்கு நல்லது கிடையாது. கண்ணீர் விடுங்க. எதற்கு கண்ணீர் விடணுமோ அதற்கு மட்டும் நீங்கள் கண்ணீர் விட்டால் போதும். எதற்கெடுத்தாலும் போய் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. முருகனை பார்த்து மகிழ்ச்சியாக வழிபாடு செய்யுங்க. சந்தோஷப்படுங்க. அழுதுகிட்டே நம்ம இருக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கட்டாயமாக அழுக வரத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. எதற்கெடுத்தாலும் அழுகிறத கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு, நமக்கு எதற்கு தேவையோ அதற்கு கண்ணீர் விட்டுட்டு, மற்ற நேரம் நம்ம முருகனை வந்து மகிழ்ச்சியாக நம்ம பார்த்து வழிபாடு செய்யணும். முதலாவதாக நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் கண்ணீர் அதிகமாக வருது. மனசுமைகள், அதாவது மனசில் வந்து அதிகமாக நீங்கள் சுமைகள் வச்சுருக்கிறீங்க. கவலைகளும் இருந்தாலும் சரி, மற்றபடி ஏதோ ஒரு வேதனை உங்களை போட்டு தாக்கி கொண்டே இருக்குது. அதனால தான் இவ்வளோ அழுக வருது. அந்த வேதனையை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் எடுக்க வேண்டும். அதில் வந்து நீங்கள் எப்போதும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு, இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்காக தான் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னா, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இது வந்து குழந்தை பாக்கியத்திற்காக தான் நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து குழந்தையே இன்னும் பிறக்கலை. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. மற்றவர்கள் ஃபுல்லாக என்னை வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க, என்னை கவலைப்படுத்துகிறாங்க. ரொம்ப சோதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். முருகனே வந்து எனக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். ஏன்னா மனக்கவலைகளே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடும். நம்ம வந்து மனசை சந்தோஷமாக வைத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் முருகன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. முருகன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தீவிர அன்பு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. முருகன் மேலே வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் யாருமே கவலைப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவர் ஒரு நாள் கைவிட போகிறதும் கிடையாது. முருகனை வந்து நல்லா உணர்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் பழகுங்க. அவங்க உங்களுக்கு வந்து முருகனை பற்றி அதிகமாகவே சொல்லுவாங்க. ஏன்னா முருகனை வந்து எல்லோருமே உணர முடியுமானா, அதிகமாக கவலைப்பட்டு அதிலேருந்து மீண்டு வந்தவங்க தான் சீக்கிரமாக உணர்ந்திருப்பாங்க. அதனால் முருகன் வந்து எல்லோருமே உணர முடியும். கட்டாயமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் உணர முடியும். கொஞ்சம் அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. மனசை விட்டு பேசுங்க. முருகன் பக்தர்களாக இருந்தீங்கன்னா பேசுங்க. முருகனை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. முருகன் என்றைக்குமே யாரையுமே கைவிட போகிறது கிடையாது. அதனால் வந்து நம்ம கண்ணீர் விடவும் தேவை கிடையாது. முருகனுடைய பக்தி எந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றியை கொடுக்குமோ அதே அளவுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அதே அளவுக்கு தைரியத்தையும் கொடுக்கும். எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு அருளும் முருகர் கொடுப்பார். நம்மளுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளே விட்டு சரி பண்ண வைப்பார். முருகனுடைய ஸ்பெஷலே அதுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் சரி பண்ணுறத விட உங்களை வச்சு அவர் சரி பண்ணுவார். நிச்சயமாக இது வந்து ஒவ்வொரு பக்தர்களும் வந்து உணர்ந்திருப்பீங்க. முருகனுடைய தீவிர பக்தர்கள் எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி கொடுப்பார். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, அந்த வேண்டுதல் நடக்கலை அப்படின்ட்டு அழுகாதீங்க. நிச்சயமாக அது நடக்கும். எல்லாமே முருகன் வந்து நடத்தி வைப்பார். உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், முருகன் வந்து கைவிட மாட்டார். நீங்கள் வந்து ஒரு தடவை முருகனை கையெடுத்து கும்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களோட உயிர் இருக்கிற வரையும் உங்களை கைவிட போகிறது கிடையாது. முருகன் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கூட நிழல் போல் இருந்துகிட்டே தான் இருப்பார். மற்றும் ஏதாவது ஒன்று அதிசயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடத்தி வைப்பார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முருகனுடைய வழிபாடு பக்தர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். முருகனை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால் முருகன் மேலே நம்பிக்கையோடு நெருங்க. கண்ணீர் வந்து அதிகமாக விடாதீங்க. நிச்சயமாக முருகன் வந்து உங்களை பார்த்து கொண்டே தான் இருப்பார். கண்ணீர் விடுவது தவறு கிடையாது. அதிகமாக விடுவது நமக்கு பலவீனத்தை நமக்கு கொடுக்கும். பாசிட்டிவாக இருங்க. எப்போதுமே முருகன் என் கூடவே இருக்கிறார். என் அப்பன் முருகன் என்னுடனே இருக்கிறார். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையும் அவர் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க. கொஞ்சம் கண்ணீர் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். முருகனை பார்த்திங்கன்னா ஒரு உறவாக நேசித்து வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்களுக்கு கவலைகளை கொடுக்குறாரு அப்படின்னா திட்டிடுங்க. முருகன் வந்து உங்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னா முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல் கவலைகள் அதிகமாக கொடுத்துட்டாருன்னா கண்ணீர் விட்டு எனக்கு எதுக்கு இவ்வளோ கவலை கொடுக்குற, சரி பண்ணி கொடுன்னு கேளுங்க. எல்லாமே ஒரு உறவாக நினைத்து வந்து முருகன்ட்ட அன்றாட பேசிகிட்டே வாங்குமே. அவர் மேலே உங்களுக்கு அன்பும் காதலும் நம்பிக்கையும் அதிகமாகும். முருகர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னமும் அதிகமாகும். முருகன் மேலே எப்போதுமே நம்பிக்கை வைத்து வாழுங்க. முருகன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பாரு.
உங்களுடைய கண்ணீர் பார்த்திங்கன்னா முருகன் மேலே அதிகமான அன்பால் தான் உங்களுக்கு வரும் மற்றும் கவலைகளால் வரும். அதனால் எல்லாத்தையும் வந்து முருகன் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.